ஓகே ஓகே அப்படியா? ஓகே ஓகே தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. நர்ஸ், அடுத்த பேஷண்ட் யார் வர சொல்லுங்க. வாங்கம்மா. மார்னிங் வெரி வெரி குட் மேம். என்னம்மா பிரச்சனை? கையில் எதுவும் முடியலையா? கையில் எதுவும் இல்லை டாக்டர். தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு. தூக்கம் வரக்கூடாதுன்னு நினச்சாலும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. எப்படிம்மா தூக்கம் வருது? நாள் ஃபுல்லாக தூக்கம் வருதா? இல்லை டாக்டர், ஒரு 6 மணில இருந்து அப்படியே தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு டாக்டர். 7 மணிக்கு இப்போ தூக்கம் வருது. ஆமாம் டாக்டர், தூக்கம் வராமல் இருக்கு. இது ஒரு வியாதி. அது தூக்கம் வராமல் இருக்க உங்களுக்கு மருந்து வேணும். ஆமாம் டாக்டர். அது சரி, தூக்கம் வர்றது கையில் என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை டாக்டர். தூக்கம் வரக்கூடாதுன்னு செவுத்துல போய் கையை அடிச்சுக்கிட்டேன். நான் தூங்கிட்டேன். ஆனால் கை அடிபட்டு எனக்கு கை தான் வலிக்குது. ஏம்மா சொல்லி வேலை இல்லைம்மா. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? நைட்டில் தூக்கம் வர்றதுக்கு என்ன டாக்டர், டெலிஸ்கோப்பா? ஆமாம். இப்படி நான் பார்த்ததே இல்லையே டாக்டர். புது டிசைன் இப்படித்தான் இருக்கும். இந்த வா தூக்கம் வந்தால் கதைக்கக்கூடாது. உனக்கு கண்ணில் தூக்கம் வந்து கையில் பேண்டேஜ் போட்டுட்டு வருவேன். நான் உனக்கு கண்ணில் தூக்கத்துக்கு அது தூக்கம் கண்ணில் வர்றதுக்கு மூக்கில் சோதிக்க கூடாதா? சரி, நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் டாக்டர். ஓகே வாமா, என்ன சோதனை முடியல? வாமா, முடியல டாக்டர். வாமா, சோதனை முடியலம்மா. இது ஒரு விசித்திரமான வியாதிமா. இப்படிதான் சரியா நடக்கிறது எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற வியாதி. ஒரு மருந்து இருக்கு, இவங்க கண்ணை சோதிச்சிடும். என்ன டாக்டர் கண்ணை சோதிக்கிறேன்னு என்னத்தையோ கொண்டு இதுமா இப்போ வந்த புது டிசைன் மிஷின். இப்படியெல்லாம் அலப்பறை பண்ணி கொண்டு வரவங்களுக்கு இப்படிதான் சோதிக்கிறது. என்னம்மா தெரியுதா? எல்லாம் மிஷின், புது மிஷின் எப்படி இருக்கு? சரி, இப்போ நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எப்படிம்மா ஃபோன் வச்சிருக்கிற? என்னம்மா? அம்மா என்னாச்சு டாக்டர்? என்னாச்சா? என்னம்மா சோதிச்சு கொண்டிருக்கும் போது தூங்கி விழுற? கேட்டா தூங்க கூட மட்டும்தான் தூக்கம் வருது சொன்னாங்க. பார்த்தா பகல்லையும் தூங்கி கொண்டிருக்கிற. உங்களை தூங்க கூடாதுன்னு மருந்து எடுக்க வந்தா தூங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களே டாக்டர். நான் தூங்க வச்சிட்டு இருக்கேன். இது புது மிஷின்மா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். என்ன செக் பண்ண விடுமா? ரொம்ப மோசமா பண்றீங்கம்மா. சரி, உங்க போனை காட்டுங்க. இதுதான் பிரச்சனை. இந்த போனை தலையை சுத்தி வீசுங்க. அப்படி சொல்ல மாட்டேன். வச்சுக்கோங்க. நீங்க முத செய்ய வேண்டியது உண்டு. நான் எழுதி தர அனைத்தையும் போய் வாங்கிக்கோங்கம்மா. தூக்கமே வராது, தூக்கம் ஆனாலும் வராது. இந்த மாதிரி ஒரு ஐபோன் புரிஞ்சிருச்சா? சரி டாக்டர். ஐபோன் இந்த மாதிரி ஒரு ஐபோன் வாங்கிட்டு அந்த ஐபோனை சும்மா வச்சிருக்க கூடாது. அதில் நெட்டை போட்டு ஆப்ஸ் சிலதை நான் எழுதி தரதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணணும். முதலாவது எஃபி. அப்படின்னா டாக்டர்? ஃபேஸ்புக்மா, இன்ஸ்டா. அப்படியெல்லாம் இருக்கா டாக்டர்? நல்லா இருக்கும். இன்ஸ்டா தான் முக்கியமானது, போய் பார். தூக்கமே வராது. அப்புறம் டிக்டாக். அதில் என்ன டாக்டர் இருக்கும்? அதுக்கப்புறம் யூடியூப். இந்த ஆப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோன் வாங்கி இந்த ஆப் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. சரியா? ஐயோ, ஃபோனையும் தர மாட்டேன். இன்ஸ்டால் பண்ணிக்க. மறந்து வாங்கினா ஃப்ரீ மாதிரி ஃபோனை தர மாட்டேன். வாங்கிக்கோ. உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் தூக்கமே தொலைஞ்சு போயிடும். போமா. தேங்க்யூ டாக்டர். பீஸை கட்டிட்டு போயிருமா, மறந்துடாம. தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியது தானே. தூக்கம் வருதுன்னு மறந்து வேணுமா? இனி வாழ்க்கையில் தூக்கம் வருமா? தூக்கம் தொலைச்சா நிம்மதி. அதை நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். நீங்களும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி.